கணவருடன் சண்டை, நடிகை ஹன்சிகா விவாகரத்து, தோழிக்கு செய்து துரோகம் பழித்தது. தமிழ் சினிமாவில் எல்லோர் இதயத்திலும் இடம் பிடித்த அழகான நடிகையாக வலம் வருபவர் ஹன்சிகா மோத்வானி. 35 வயதாகக்கூடிய ஹன்சிகா மங்களூர்ல பிறந்தவங்க. இவருடைய தந்தை பிரதீப் மோத்வானி மிகப்பெரிய தொழிலதிபர் கூட. தாயார் மோனா மோத்வானி பிரபல தோல் நோய் டாக்டர் ஆவார். ஹன்சிகாவோட தாய் மொழி சிந்தியாகும். நடிகை ஹன்சிகா தெலுங்கு, மராத்தி, பெங்காலி, ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளை கற்றவர். குழந்தை நட்சத்திரமாக தொலைக்காட்சி சீரியல்ல அறிமுகமான நடிகை தான் ஹன்சிகா. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் வழியாக தமிழுக்கு வந்தாங்க. நடிகர் ஜெயம் ரவி நடித்த எங்கேயும் காதல் படம் மூலமாக தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. இந்த படம் கடந்த 2011ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஜெயம் ரவியுடன் காதலித்து பின்னர் கடைசியில முட்டாளாக்கப்பட்டது அந்த படத்தோட திரைக்கதை. அதுல இவரது கியூட்டான நடிப்பு எல்லோரையும் கவர்ந்தது. இவருடைய உடல் அமைப்பை வைத்து இரண்டாவது குஷ்பு என ரசிகர்கள் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இதன் பின்னர் நடிகர் தனுஷுடன் மாப்பிள்ளை, விஜயுடன் வேலாயுதம் ஆகிய படங்கள்ல நடிச்சாங்க. வேலாயுதம் படம் அவங்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது. இதனைத் தொடர்ந்து சூர்யாவுடன் சிங்கம் பாகம் 2ல நடிச்சாங்க. இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது. தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி, மான் கராத்தே, அரண்மனை 2, பிரியாணி, வாலு போன்ற படங்கள்ல நடித்த அனைத்து படங்களுமே ஹிட் ஆனது. தமிழ் சினிமாவில் 50 படங்கள்ல நடித்த ஹன்சிகா வாலு படத்துல சிம்புவுடன் நடித்த போது கிசுகிசுக்கப்பட்டார். சிம்புவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள போகிறார் என்ற பேச்சு கூட அடிபட்டது. ஆனால் அதற்கப்புறமாக அந்த காதல் முறிவடைந்ததாக சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு சோகைல் கட்டாரியா என்ற ஜெய்ப்பூர் நண்பரை நீண்ட காலமாக காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய முந்தோண்டா கோட்டையில நடைபெற்றது. சிந்தி முறைப்படி நடைபெற்ற இந்த திருமண புகைப்படங்களை ஹன்சிகாவை வெளியிட்டாங்க. முன்னதாக அவருடைய காதலர் தன்னிடம் காதலை தெரிவித்த இடமான ஈபில் டவர் முன்பு இருவரும் ஜோடியாக நின்ற புகைப்படத்தையுமே வெளிப்படுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து இருவருக்குமான நிச்சயதார்த்த விழா தொடர்பான புகைப்படங்களையும் தன்னுடைய ரசிகர்களுக்கு தெரிவிச்சாங்க. இதன் பின்னர் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்ட இந்த திருமணம் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையில மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அவங்களுடைய திருமண காட்சிகள் OTTயில லவ் டிராமா என்ற பெயரிலே ரிலீஸ் ஆனது. இதனைத் தொடர்ந்து ஹன்சிகா புதியதாக ஒரு பங்களா கட்டியிருந்தாங்க. அந்த பங்களாவில் கணவன் மனைவி இருவரும் குடியேறினார்கள். இந்த புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு வெளிப்படுத்தினாங்க. ஹன்சிகாவோட கணவர் கோகையில கத்தாரியா பெரிய தொழிலதிபர் ஆவார். முன்னதாக இவர் ரிங்கி பஜாஜ் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ரிங் பஜாஜ் நடிகை ஹன்சிகாவோட தோழியாவார். தொழிலதிபர் கோகையில் கத்தாரியாவுக்கு இது 2வது திருமணமாகும். தன்னுடைய முதல் மனைவி ரிங்கி பஜாஜை விவகாரத்து செய்துவிட்டு ஹன்சிகாவை திருமணம் செய்து கொண்டார். அப்பொழுதே தன்னுடைய தோழிக்கு ஹன்சிகா துரோகம் செய்துவிட்டார் என பத்திரிகைகள் விமர்சனம் செய்தன. இந்த நிலையில நடிகை ஹன்சிகா பற்றி தற்பொழுது திடுக்கிடும் செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அவர் தன்னுடைய கணவரிடமிருந்து பிரிந்து வாழ்கிறார் என்ற செய்திதான். இதற்கிடையே இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு ஹன்சிகா தற்பொழுது தன்னுடைய பங்களாவில் தனியாக வசித்து வருகிறார். அவருடைய கணவர் ஜெய்ப்பூரை பார்த்து போய்விட்டார். இருவருக்கும் இடையே அடிக்கடி ஏற்பட்ட தகராறு தற்பொழுது விவகாரத்து முடிவுக்கு தந்திருக்கிறது. முன்னதாக கோகையில் கத்தாரியா இதை மறுத்த நிலையில தற்பொழுது இது உறுதியாக இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நடிகை ஹன்சிகா தன்னுடைய கணவருடன் இருந்த அனைத்து படங்களையும் நீக்கிவிட்டார். இது தவிர மும்பை நீதிமன்றத்துல இது தொடர்பாக வழக்கு தொடர இருக்கிறார். விரைவில் இருவருக்கும் இடையே விவாகரத்து வழங்கப்படும் என தெரிகிறது. பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்த ஹன்சிகா எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தவர். தற்பொழுது அவர் விவகாரத்து சூழ்நிலைக்கு வந்திருப்பது ரசிகர்களை மிகவும் வேதனடைய செய்துள்ளது. அதே சமயத்துல தன்னுடைய தோழிக்கு செய்த துரோகத்தால் தான் ஹன்சிகாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று வருத்தப்படவும் செய்கிறார்கள். சினிமா நட்சத்திரங்கள் வாழ்க்கையில திருமணம் என்பதும் இதனைத் தொடர்ந்து விவகாரத்தை என்பதும் சகஜமான ஒன்றாகிவிட்டது என்பதுதான் உண்மை நிலவரமாகும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.